அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் பஞ்சவடி பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்வதும், பசுனை கொடுத்து மனதார பிரார்த்தனை செய்வதும், பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்திற்கு தினமும் தீபமேற்ற விசேஷங்கள் அணிவகுத்து வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வயிறு, கழுத்து, பாதம் வரை கவனமாக பார்த்து கொண்டால் எல்லா நன்மை. தொழில் ரீதியாக அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம், உறவு முறையில் இருந்த சிக்கல் தீர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தொலைதூரத்திலிருந்து நல்லது எடுப்பது, படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது என்று எல்லா விதத்திலும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக இருந்த பலவிதமான பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் அதி சந்தோஷமும் ஆனந்தமும் பேரானந்தமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வதும், சுப செய்திகள் வருவதும், திருமண தடைகள் நீங்குவதும், புத்திர சந்தான தடைகள் நீங்குவதும், பகைகள் நீங்குவதெல்லாம் காணப்பட்டாலும், கணவனாக இருந்தால் மனைவிக்காக விட்டு கொடுப்பதும், மனைவியாக இருந்தால் கணவனுக்காக விட்டு கொடுப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் எது எப்படி பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு கண்டுக்காமல் போகிறது சுபிட்சமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நின்று கேட்டால்தான் தேவையில்லாத குழப்பங்கள் வரும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவுகளுக்கு உண்டான அனுமதியை ஒருவித அனுமதியோடு இருப்பது, எல்லா விதத்திலும் அவர்களை உள்ளே அனுமதிப்பது சிக்கலை ஏற்படுத்தும்.